அவுதுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஹாஜிகளே, உம்ரா செய்யக்கூடியவர்களே, சென்ற வருடம் ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜு சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் தினம் தினம் இந்த தளத்தில் நான் வழங்கி வந்தேன். ஹஜ்ஜுடைய 5 நாட்களில் என்ன மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பது குறித்து 20க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நான் வெளியிட்டிருந்தேன். என்னுடைய இந்த தளத்தில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது சென்ற வருடம் விடுபட்ட சில தகவல்களை இந்த வருடம் சொல்ல வேண்டும் என்று எண்ணி சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். மதீனாவில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி ஜியாரத்து செய்வது, அதனுடைய விபரம் என்ன என்பது குறித்து இன்று நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இது எல்லாம் பயான் மாதிரியாக இருக்காது. இது ஒரு பாடம், தர்சு ஹாலில் பாடம் நடத்துவது போன்றுதான் இந்த சொற்பொழிவுகள் இருக்கும். அதனால் இந்த சொற்பொழிவுகளை நீங்கள் கவனமாக கேளுங்கள். ஒரு பாடம் நடத்துவது போன்று உங்களுக்கு நான் பாடம் நடத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்ய செல்லுகிறவர்கள் மக்காவிலிருந்து செல்லுவார்கள், அல்லது இந்தியாவிலிருந்து போகும் பொழுதே ஜித்தாவிலிருந்து நேராக மதீனாவிற்கு சென்று விடுவார்கள். இப்படி 2 வழிகளில் நாம் பெருமானாரை சந்திக்க செல்வோம். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஜியாரத்து செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அருள்மறை திருக்குர்ஆனிலே 58வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நாஜைத்துமுர் ரசூல ஃபகத்திமு பைன யதைய நஜ்வாக்கும் சதக்கத்தன் தாலிக கைருல் லக்கும் வ அத்ஹரு ஃபஇல்லம் தஜிது ஃபஇன்னல்லாஹா கஃபூருர் ரஹீம். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் அவரிடம் பேசுவதற்கு முன்பு ஏதேனும் ஒரு தர்மத்தை செய்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வத்ஹரு, அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஃபஇல்லம் தஜிது, நபிகள் நாயகம் அவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் சதக்கா செய்யவில்லை என்றால், ஃபஇன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் உங்கள் மீது இரக்கமுள்ளவனாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த வசனம் ஒரே ஒரு நாள் மட்டும் நடைமுறையில் இருந்ததாக தப்சீர் விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு பிறகு இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா மாற்றி அமைத்து விட்டார். திருக்குர்ஆனில் இந்த சட்டம் இந்த வசனம் இருந்தாலும் அது இன்னைக்கு நடைமுறையில் இல்லை. ரசூலுல்லாவை சந்திச்சு பேசுறவங்க, ரசூலுல்லாவை சந்திக்கிறவங்க எல்லாருமே தர்மம் செஞ்சுட்டு தான் போகணும் என்று சொன்னால், இயன்றவர்கள் சந்திப்பதற்காக வேண்டி தர்மம் செய்வார்கள், இயலாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை மாற்றி அமைத்து விட்டதாக விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நாம் பெருமானாரை போய் சந்திக்க போகிறோம், பெருமானாரோடு பேச வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறோம். எனவே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் நன்மையான காரியங்களை செய்துவிட்டு அந்த நன்மைகளை பெருமானாருக்கு எத்தி வைத்துவிட்டு நாம் செல்ல வேண்டும். ஈசால் சவாபு காரியங்கள் செய்துவிட்டு செல்ல வேண்டும். மக்காவிலிருந்து போறவங்க நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அமல்கள்லேயே ஆக உயர்ந்த அமல் ஒரு உம்ராவை செய்துவிட்டு செல்லலாம், அல்லது ஒன்று அல்லது 2-3 தவாஃபுகளை பெருமானாருக்காக வேண்டி செய்துவிட்டு செல்லலாம், அல்லது ஒரு குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக ஓதிவிட்டு அதை பெருமானாருக்கு எத்தி வைத்து விட்டு மதீனாவிற்கு செல்லலாம், அல்லது ஒரு நல்ல கணிசமான ஒரு தொகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தர்மம் செய்துவிட்டு அந்த நன்மையை பெருமானாருக்கு எத்தி வைத்து விட்டு நாம் செல்லலாம்.
அல்லது பெருமானாருக்காக 1, 2, 3 நோன்புகளை நோற்று அதன் வழியாக கிடைக்கின்ற நன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைத்து விட்டு நாம் செல்லலாம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாருக்கு நாம் போய் பார்க்க பொழுது வெறுங்கையோட போய் பார்க்க கூடாது. ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க போறோம், நமக்கு விருப்பமானவர்களை பார்க்க போறோம். அவர்களை பார்க்க போகும் பொழுது வெறுங்கையோடு செல்வது முறையல்ல அல்லவா? அதனால் பெருமானாரை பார்க்கக்கூடிய நாம் பெருமானாருக்கு அந்த உலகத்தில் எது பயன்மிக்கதாக இருக்குமோ அதை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு நண்பரை பார்க்க போறோம், திருநெல்வேலியில இருந்து வராரு, அவர் அல்வா வாங்கிட்டு வருவார். மணப்பாறையிலிருந்து வராரு, அவர் முறுக்கு வாங்கிட்டு வருவார். இப்படி அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலை கொண்டு போய் கொடுப்போம். நாம மதீனாவில இருந்து வரும் பொழுது இப்பொழுது நம்மை விட்டு மறைந்து வாழுகின்ற பெருமானாருக்கு நாம் என்ன கொடுக்க முடியும்? மக்காவில் இருக்கக்கூடிய நம்மிடத்துல ஆக உயர்தரமான அமலாக இருக்கக்கூடிய உம்ராவையோ தவாஃபையோ அல்லது ஒரு ஹஜ்ஜையோ செய்துவிட்டு அந்த நன்மையை பெருமானாருக்கு எத்தி வைக்கலாம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரை சந்திக்க வரக்கூடியவர்கள் இப்படி ஒரு நன்மையை எத்தி வைத்து விடுங்கள். அதுபோலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து வரக்கூடிய நாம் வருகிற வழிகள் முழுவதிலும் பெருமானார் மீது ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டே வர வேண்டும். அதே போல் ஒழுவுடனே வர வேண்டும். மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலை கண்டதும் அல்லது மதீனாவினுடைய ஹரம் எல்லைக்குள் நுழைந்ததும் இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஹாதா ஹரமு நபீக ஃபஜ்அல்ஹு லீ விகாயத்தம் மினன்னார். இறைவா, இந்த புனித தலம் உன்னுடைய நபிக்கு சொந்தமானது. எனக்கு இந்த இடத்தில் நரகத்திலிருந்து விடுதலையை தருவாயாக. வ அமானமில் அதாபி வ சூல் ஹிசாபி, வேதனைகளிலிருந்து எனக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக. அதே போல் கெட்ட கேள்வி கணக்குகளிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லப்படக்கூடிய இந்த துவாவை நாம மதீனாவினுடைய எல்லைக்குள் நுழையும் போது ஓதிக்கொள்ள வேண்டும், அல்லது மஸ்ஜிது நபவியை பார்த்தவுடன் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு உள் நுழையும் பொழுது இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வலா ஆலிஹி வ சஹ்பிஹி வ சல்லம். அல்லாஹ் மக்ஃபிர்லி ذுனூபி வஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க. பள்ளிவாசல்களுக்குள் நுழையும் பொழுது ஓதக்கூடிய இந்த துவாக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சதுமே தஹியத்துல் மஸ்ஜித் காணிக்கை தொழுகை 2 ரக்காத்துகள் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள் தொழுக வேண்டும். அந்த தொழுகையில முதல் ரக்காத்துல அல்ஹம்து சூராவிற்கு பிறகு குல்யாயுல் காஃபிருன் சூராவையும், 2வது ரக்காத்துல அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல்ஹுவல்லாஹ் அஹது சூராவையும் நாம் ஓதி தொழுக வேண்டும். இந்த தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகைய மஸ்ஜித் நபவியினுடைய காம்பவுண்டுக்குள்ள எங்கு இருந்து வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். நாம போகிற நேரம் ஃபர்லு தொழுகை நடந்து கொண்டிருக்குதுன்னா அப்ப தஹியத்துல் மஸ்ஜித் தொழக்கூடாது. நம்ம உள்ளுக்கு போனதுமே ஃபர்லு தொழுகையில சேர்ந்து கொள்ள வேண்டும். சேர்ந்து கொண்டாலே போதுமானது. நாம தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது போலதான் அந்த ஃபர்லு தொழுகையும் தஹியத்துல் மஸ்ஜிதும் ஒன்றாக சேர்ந்து தொழுது போன்றவே ஆகிவிடும். மனசுக்கு நமக்கு கொஞ்சம் நெருடலா இருக்குதுன்னா நீங்க அதற்கு பிறகு 2 ரக்காத்துகள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளலாம். இப்படி நம்முடைய அமல்களை மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நாம் அங்க மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்குள்ள போகக்கூடிய நோக்கமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக வேண்டிதான் போறோம். அதனால இந்த ஜியாரத்து சம்பந்தமா நம்ம எந்த விதமான சந்தேகத்துக்கு உள்ளும் ஆகக்கூடாது. இன்று சிலர் ஜியாரத்து செய்வதே கூடாது, அதிலும் பெண்கள் ஜியாரத்து செய்வதெல்லாம் கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆண்களும் பெண்களும் இருவருமே ஜியாரத்து செய்வது சுன்னத்தாகும். அதிலேயும் பெண்கள் ஜியாரத்து செய்யும் பொழுது அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது. அந்நிய ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் அங்கு போகாமல் இருப்பது நல்லது. மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல்ல ஆண்களுக்கு தனி வழி, பெண்களுக்கு தனி வழி. இந்த வகையில் அந்த இடம் அமையப்பட்டிருப்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருபாலாரும் சந்தித்து ஜியாரத்து செய்யலாம் என்பதை
மார்க்கம் நமக்கு வழிவகுத்திருக்கிறது. அதனால் பெருமானாரை அங்க மதினாவுல நாம் ஜியாரத்து செய்வது போலவே நம்முடைய ஊர்கள்ல மகான்கள், இறைநேசர்கள், ஆலிம் உலமாக்களுடைய அடக்கத்தலங்களை சென்று, நம்முடைய குடும்பத்தில் காலம் சென்ற பெற்றோர்கள் முன்னோர்களுடைய அடக்கத்தலங்களை சென்று ஜியாரத்து செய்வதும் இருபாலாருக்குமே கூடும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜியாரத்து செய்வது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தில் வலா தக்கும் அலா கபரிஹி, அவங்களுடைய கபரு மீது நீங்கள் நிற்க வேண்டாம், அவர்களுடைய கபறுகளில் நீங்கள் நிற்க வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு ஒரு வசனத்திலே சொல்லுவார். இந்த வசனம் யாரு சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்குதுன்னா, முனாஃபிக்காக பச்சோந்தியாக வாழ்ந்த அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல் சம்பந்தமாக திருக்குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 84வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறார். அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய கபருக்கு பக்கத்துல போய் நீங்க நிற்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அந்த மனிதன் கெட்ட மனிதர். இந்த வசனமே நமக்கு ஒரு வார்த்தையை, ஒரு கருத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. கெட்ட மனிதனாக இருந்தால் அவனுடைய கபருக்கு போகாதீங்கன்னா என்ன அர்த்தம்? நல்ல மனுஷனா இருந்தா நீங்க போங்கன்னு அர்த்தமாகுது. வலா தக்கும் வலா கபரிஹி, அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூலுடைய கபருக்கு போகாதீங்க, அவன் கெட்டவன், நல்லவங்களுடைய கபருக்கு போகலாம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்வதாக விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால் நாம் ஜியாரத்து செய்ய வேண்டும். அதை திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ இப்னு புரைதா ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து அறிவிக்கிறாங்க. நான் உங்களை ஜியாரத்து செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருந்தேன், ஆனால் இப்பொழுது நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள். ஃபஇன்னஹா ததுக்கிரத்துல் மௌத், நீங்கள் கபறுகளை சந்திப்பதின் மூலம் உங்களுக்கு மரணத்தின் நினைவு வரலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஜியாரத்து செய்ய அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க. அதனால நாம ஜியாரத்து செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தன்னுடைய வாழ்நாளையில தன்னுடைய தாயார் ஆமினா அம்மையாரை பல சஹாபாக்களோடு சென்று ஜியாரத்து செய்திருப்பதாக ஆதாரபூர்வமான ஹதீசுகள் அறிவிக்கின்றன. அதே போல பத்ரு சஹாபாக்கள், உஹது சஹாபாக்கள், அந்த யுத்தங்களுக்கு பிறகு இறந்து போனவர்கள் ஆங்காங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சென்று அவர்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்து கொண்டிருந்தார்கள் என்று புகாரி முஸ்லிமுடைய ஹதீசுகள் நமக்கு அறிவிக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சம்பந்தமா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு மாஜா, பைஹக்கி, ஹாக்கிம் போன்ற நூல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய வாழ்நாளில் பெரும்பகுதியான நாட்களில், ஒரு மாசத்துல ஒரு 20 நாள், ஒரு 15 நாட்கள், இது போல ஜன்னத்துல் பக்கீல இரவில் சென்று ஜியாரத்து செய்வார்கள் என்று ஹதீசுகளை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அதனால இந்த ஹதீசுகளின் அடிப்படையில நாம ஜியாரத்து செய்வது கூடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில மூடர்கள் அதெல்லாம் தேவையில்ல, ரசூலா போய் சந்திக்கணும், ஜியாரத்து செய்யணும், கபரு ஜியாரத்து செய்யணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காட்டு மிராண்டித்தனத்திலிருந்து நாம் மீண்டு ஒரு நல்ல மனிதனாக வாழுகிறோம் என்றால் அதற்கு பெருமானாருடைய வழிகாட்டுதல் தான். அப்படிப்பட்ட மனித புனிதரை நாம் சந்திப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா பெருமானாரே பத்ர் சஹாபாக்கள், உஹது சஹாபாக்கள், ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள்லாம் போய் பார்த்திருக்கிறாங்க, சந்திச்சிருக்காங்க, ஜியாரத்து செஞ்சிருக்கிறாங்க என்றால் நாம் ஏன் பெருமானாரை போய் சென்று ஜியாரத்து செய்யக்கூடாது? அது எப்படி தவறாக ஆகிவிடும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரு நாள் ஒரு ஹதீஸ் ஒன்று பைஹக்கில, ஹாக்கிம்ல, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க தெருவில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அந்த தெருவில் எதிரில் நடந்து வராங்க. ஆயிஷா அம்மாவை பார்த்துட்டு, அம்மா நீங்க இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க என்று கேட்கிறார். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்,
என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானுடைய கபரை சென்று ஜியாரத்து செய்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆயிஷா அம்மா சொல்றாங்க. உடனே அப்துல்லா இப்னு அபி முலைக்கா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜியாரத்து செய்யக்கூடாதுன்னு தடுக்கலையா என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆரம்பத்தில் அதை தடுத்து இருந்தாங்க, பிற்காலத்தில் அதை அனுமதித்து விட்டார்கள். அதை செய்ய சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் நான் என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானை ஜியாரத்து செய்துவிட்டு வருகிறேன் என்று ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு மாஜா, ஹாக்கிம், பைஹகி போன்ற நூல்களில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஜியாரத்து செய்ய வேண்டும். அதே போல நம்ம ஊர்ல அவுலியாக்கள், இறைநேசர்கள், மற்ற நபிமார்கள் அவங்களுடைய கபறுகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஜியாரத்து செய்யக்கூடிய, ஜியாரத்து என்றால் சந்தித்தல் என்று பொருள், ஜியாரத்து செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நாம் ஜியாரத்து செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்பது குறித்து அதிகமான ஹதீஸுகள்ல வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ், மன் ஹஜ்ஜ வலம் யஸுர்னி ஃபகத் ஜஃபானி, யார் ஹஜ்ஜி செஞ்சு என்னை ஜியாரத்து செய்யவில்லையோ அவர் என்னை வெறுத்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ்ஜி செஞ்சிட்டு ரசூலுல்லாஹ்வை போய் சந்திக்கலனா அவர் யார்? ரசூலுல்லாஹ்வை வெறுத்தவரை போன்று ஆவார். ரசூலுல்லாஹ்வுடைய வெறுப்பு நமக்கு தேவையா? ரசூலுல்லாஹ்வுடைய வெறுப்பு நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கிற அளவுக்கு நாம் என்ன பெரிய ஆன்மீக தலைவர்களா? இல்லை. நாம ரசூலுல்லாஹ்வை வெறுத்தோம்னா ரசூலுல்லாஹ் நம்மளை வெறுத்துருவாங்க. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வை ஜியாரத்து செய்ய வேண்டும். மற்றொரு ஹதீஸ்ல, மன் ஜாரனி பாத மமாதி ஃபக அன்னமா ஜாரனி ஃபி ஹயாத்தி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு யார் என்னை சந்திக்கிறாரோ, ஜியாரத்து செய்கிறாரோ, அவர் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் என்னை சந்தித்தவர் போன்று ஆவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பைஹகில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸ்ல, மன் ஜாரனி வ ஜார அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபி ஆமின் வாஹிதின் லமின்து லஹு அலல்லாஹில் ஜன்னா, யார் ஒரே வருஷத்துல என்னையும் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஜியாரத்து செய்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால இதெல்லாம் பெரிய பாக்கியம். இப்ப இதுல இந்த ஹதீஸை பாருங்க, பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல போய் சந்திச்சுட்டு அங்கிருந்து ஒரே பயணத்துல ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து ஜியாரத்து செஞ்சிட்டாக்க அவருக்கு சொர்க்கம் தர நான் பொறுப்புங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. நானும் கூட ஒரு தடவை பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு உம்ரா செஞ்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து ஜியாரத்து செய்து விட்டு வந்தோம் 2021. எதற்காக சொல்றேன்னாக்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம். நன்மையை நாடி இந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் இந்த மாதிரியான அமல்களை செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கண்டு சந்தோஷம் அடைகிறார்கள். மற்றொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ஜார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய கபரை யார் சந்திக்கிறாரோ, ஜியாரத்து செய்கிறாரோ அவருக்கு மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாஅத்து உறுதியாகி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஜியாரத்து செய்ய வேண்டும். அது ஜியாரத்து செய்வது கட்டாய கடமைகளில் ஒன்று. இப்ப நம்ம ஜியாரத்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டோம், அல்லது ஜித்தாவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டோம். நம்முடைய ரூமுகளில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இப்பொழுது ஜியாரத்து செய்ய செல்ல போகிறோம். இப்பொழுது நாம் எப்படி செல்வது, நம்மை நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்வது என்பது குறித்து சட்ட வல்லுநர்கள் நமக்கு சில முஸ்தஹபான சுன்னத்தான சில காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் முழுமையாக, அது ஒரு 14 விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஜியாரத்துக்கு போகிறதுக்கு முன்னால சுத்தமா குளிச்சுட்டு
நறுமணங்களை பூசிக்கொள்ள வேண்டும், புது ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். குளித்துக் கொள்வது முஸ்தகம், புது ஆடைகளை அணிவது முஸ்தகம், நறுமணங்களை பூசிக்கொள்வது முஸ்தகம். குளிக்க முடியல, தண்ணி இல்லை அல்லது சந்தர்ப்பம் இல்லை, ஒழு செய்து கொண்டால் போதுமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டே நம்முடைய அறையிலிருந்து அந்த ஜியாரத்து செய்யக்கூடிய இடத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதே போல போகிற இடங்கள்ல போற சந்தர்ப்பத்துல நம்முடைய மனநிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றியே இருக்க வேண்டும். ரசூல்லாவை நினைச்சுக்கிட்டே போகணும். ரசூல்லா சம்பந்தமான அந்த ஹதீஸுகள், அந்த வரலாறுகள், அதை சுற்றி நம்முடைய மனசை அலைப்பாய விட்டு கொண்டே நாம் செல்ல வேண்டும். ரசூல்லா மேல ஒரு கண்ணியத்தை நம்முடைய மனது அளவில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பார்வையை கீழே தாழ்த்தி போக வேண்டும். போகிற வழியில யாரு மேலையும் கோபப்படக்கூடாது, விவாதங்கள் செய்து கொண்டிருக்க கூடாது, சப்தமாக பேசக்கூடாது. அங்க போற வழியில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம படம் பிடிச்சிக்கலாம் என்று நினைத்து போட்டோக்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. லா தர்ஃபு அசௌத்தகும் ஃபௌக சௌத்த நபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்ல சொல்லுவான். அதனால மௌனமாக இயன்றவரை மெதுவாக பேசிக்கொண்டு அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சப்தமாக ஸலவாத்துகளை சொல்லி கொண்டு போக வேண்டும். அமைதியாக போக வேண்டும். நபியின் மீது நம்முடைய அன்பு பொங்குகிற அளவுக்கு மனநிலையை வளர்த்து கொண்டு போக வேண்டும். அப்படி போகிற வழியில நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடக்கத்தலத்திற்கு பாபு ஜிப்ரீல் வழியாக நாம் நுழைய வேண்டும். அந்த ஜிப்ரீல் வழியாக நுழையும் பொழுது நம்முடைய வலது காலை முதலில் எடுத்து வைத்து செல்ல வேண்டும். அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கால் மாட்டு பக்கமாக சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஜியாரத்து செய்ய வேண்டும். அதுக்கு ஆண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது, பெண்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு முஸ்தகமான காரியங்கள். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த இடத்திற்கு போனதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீப் அல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா கைர ஹல்கில்லா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். பின்னர் பக்கத்திலேயே ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ஹலீஃபத ரசூலுல்லாஹ் என்று நாம் சலாம் சொல்ல வேண்டும். அதே போலவே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா அமீருல் முஃமினீன் என்று நாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். இப்படி நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற 2 சஹாபாக்களுக்கும் சலாம் சொல்லிவிட்டு அப்படி மெதுவாக வெளியே வந்தால் ஜன்னத்துல் பக்கீர் என்று சொல்லப்படக்கூடிய அடக்கத்தலம் அங்கே இருக்கும். அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காகவும் நாம் என்ன சலாம் சொல்லலாம். அந்த அடக்கத்தலத்திலே ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டியும் நாம் சலாம் சொல்லலாம். இப்படி மதீனாவுல நாம் தங்கி இருக்கக்கூடிய 5 நேர தொழுகைக்கு பிறகும் பெருமானாருக்கு நாம் சலாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுபோலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவது என்பது மிகப்பெரிய பாக்கியமான ஒரு காரியம். சாதாரணமான விஷயம் இல்லை. சலாம் சொல்றதுல என்ன இருக்குது என்று நாம் நினைக்கலாம். இல்லை, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே, மலக்குமார்களும் அல்லாஹுவாகிய நானும் நபியின் மீது பிரார்த்தனை செய்கிறோம். அவருக்காக வேண்டி வளங்கள் வழங்கப்படுவதற்கு நாங்கள் 2 நபர்களும் பரிந்துரைக்கிறோம். அவங்களுக்காக வேண்டி நல்லது நடக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுங்க, நல்ல முறையில சலாம் சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வே சலாம் சொல்லுங்கிறான். இது நம்ம மேல இருக்கக்கூடிய கடமை, கட்டாய கடமை. தொழுகிறது எப்படி கடமையோ, நோன்பு நோற்பது எப்படி கடமையோ,
ஜகாத்து கொடுப்பது எப்படி கடமையோ அதுபோலவே ரசூல்லா மேல சலவாத்து சொல்வதும் கடமை, சலாம் சொல்வதும் கடமை. ஆனால் நாம் ரசூல்லா மேல எப்பயாகிலும் சலவாத்து சொல்லியிருக்கிறோம், சலாம் சொல்லியிருக்கிறோமா? ரொம்ப குறைவு. ஆனா பெருமானாருக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் நம்மையும் அறியாமல் நாம் தினம் தினம் ரசூல்லாக்கு சலாம் சொல்லி கொண்டே இருக்கிறோம். எங்க சலாம் சொல்லணும் தெரியுங்களா? அத்தஹியாத்து லில்லாஹி வசலவாத்து வ தையிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க யா ஐயுஹன் நபியு வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தொழுகைக்கு உள்ள அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகப்படக்கூடிய தொழுகையில ரசூல்லாவுக்காக வேண்டி நாம் சலாம் சொல்றோம். நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்றோம். தொழுகையை யாருக்காக வேண்டி தொழுகிறோம்? ஃபஜ்ருடைய ஃபர்லு 2 ரக்காத்துக்கு கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன் என்று நியத் செய்துவிட்டு அந்த தொழுகைக்கு உள்ள ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றோம். சலாம் சொல்லி முடிச்ச பிறகு என்ன செய்யறோம்? ஸலவாத் ஓதுறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி சையதுனா முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹிம் வலாலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வலாலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் யா அல்லாஹ் நீ எப்படி அருள் பாலித்தாயோ அதுபோலவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நீ அருள் பாலிப்பாயாக. என்னென்ன வாழ்வாதாரங்களை கொடுத்தியோ அதே போல அவருடைய குடும்பத்தினருக்கும் கொடுப்பாயாக, ரசூலுல்லாஹுக்கும் கொடுப்பாயாக என்று தொழுகைக்கு உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரசூலுல்லாஹுக்கும் ரசூலுடைய குடும்பத்தினருக்கும் நான் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்களும் நானும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் 1500 வருடமாக யாரெல்லாம் முஸ்லீமாக வாழ்ந்து தொழுதார்களோ அவர்கள் அனைவருமே இன்று வரை துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உலகம் உள்ளளவும் துவா செய்வாங்க. தொழுகை யாருக்கானது? அல்லாஹ்வுக்கானது. தொழுகைக்கு உள்ள யாருக்காக வேண்டி துவா செய்கிறோம்? நாம ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி துவா செய்கிறோம். தொழுகைக்கு உள்ள இருக்கும் பொழுது நாம நம்முடைய மருமகன் வருகிறார் வீட்டுக்குள்ள, நாம தொழுதுகிட்டு இருக்கிறோம், நாம சலாம் சொன்னாக்க நம்ம தொழுகை கூடுமா? இல்ல மருமகன் வீட்டுக்குள்ள வராரு, அவர் சலாம் சொல்லிட்டாரு, நாம தொழுது கொண்டு இருக்கிறோம், நம்ம வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்து என்று சொல்லிவிட்டால் நம்முடைய தொழுகை கூடுமா? கூடாது. அதே போல தொழுகைக்கு உள்ள நமக்காக வேண்டி துவா செய்து கொண்டால் நம்முடைய தொழுகை கூடுமா? கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க சலாம் சொல்லலைன்னா உங்களுடைய தொழுகை கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகைக்கு உள்ள நீங்க துவா செய்யலைன்னா உங்களுடைய துவா கூடாது, உங்களுடைய தொழுகை கூடாது. எப்படி எல்லாம் அமைச்சிருக்கான் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் பாருங்க. அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தனக்குன்னு இருக்கக்கூடிய தொழுகையில அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் நீங்கள் அந்த இறைவன் பெருமானாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய உம்ராவுக்கு போகக்கூடிய நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்தித்து தினம் தினம் சலாம் சொல்ல வேண்டும். அந்த கடமையை நாம் ஆற்ற நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நாம மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த காலத்துல பெருமானாரை தினம் தினம் ஜியாரத்து செய்ய வேண்டும். பக்கத்துல ஜன்னத்துல் பக்கீ சென்று ஜியாரத்து செய்ய வேண்டும். இப்படியாக நம்முடைய அந்த நாட்களை கழித்து விட்டு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த மதீனாவை விட்டு நம்முடைய சொந்த ஊருக்கு திரும்புகிற சந்தர்ப்பத்துல மதீனாவில் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல 2 ரக்காத்துகள் நாம் தொழுது விட்டு பெருமானாருக்கு சலாம் சொல்ல வேண்டும். அதே போல நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் துவா செய்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து திரும்பி வரும் பொழுது கவலை தோய்ந்த முகத்தோடு நாம் திரும்பி வர வேண்டும். அழுத நிலையில நம்ம வரணும். இடது கால பள்ளிவாசல்ல இருந்து முதல்ல எடுத்து வச்சு நம்ம வெளியே வரணும். வெளியே வரும்போது அல்லாஹ் இன்னி அஸ்அலுக மின் ஃபலிலிக்க என்று மஸ்ஜிதுகளுக்குள் இருந்து வெளியே வரும்பொழுது ஓதக்கூடிய அந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். பஸ்ல ஏறிய பிறகு ஆயிபூன தாயிபூன ஆபிதூன ரப்பினா ஹாமிதூன், நாங்கள் தௌபா செய்தவர்களாக, அதிகமான இபாத்து செய்தவர்களாக, எங்களுடைய இறைவனை அதிகமாக புகழ்ந்தவர்களாக நாங்கள் திரும்புகிறோம் என்ற இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும்.
ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் அங்கே செய்ய வேண்டிய கடமைகள் 2 தான். தினம் ஜியாரத்து செஞ்சு சலாம் சொல்லணும். தினம் ஜியாரத்து செஞ்சு சலாம் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய மற்ற கபர்களுக்கு போகும் பொழுது இந்த துவாவை நாம் அங்கு சென்று செய்ய வேண்டும். எப்படி சலாம் சொல்லணும்? மற்ற கபர் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு போனால் அது ஒரு மாதிரியான சலாம் சொல்லணும். என்னுடைய இந்த யூடியூபினுடைய ஒரு பக்கத்தில் சலாம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி கொடுத்துருக்கிறேன். விரிவான சலாம்கள் இருக்குது. இந்த யூடியூபினுடைய ஒரு பக்கத்திலேயே நான் உங்களுக்கு இந்த விரிவான சலாமையை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். மற்ற கபர்களுக்கு நீங்கள் போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு சலாமை சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வதாக்கும் மா தூஅதுன கதன் முஅஜ்ஜலூன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அல்லாம் யக்ஃபிர் லி அஹ்லில் பக்கீல கர்கதி என்று ஜன்னத்துல் பக்கீல கர்கதில் இருக்கக்கூடிய அவர்களுக்காக வேண்டி இப்படி நாம் துவா செய்து கொள்ள வேண்டும். அல்லது மற்ற கபர்களுக்கு போகும்பொழுது இதே போன்ற துவாவை நாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த சூழ்நிலைகளிலிருந்து நாம் பின்வாங்கி விடக்கூடாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அப்துல் அசீஸ் அபுல் ஃபல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெரிய இறைநேசர். இவர் ஒரு கனவு காண்றார். என்ன கனவு காண்றாருன்னா, அந்த கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். பக்கத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஜொக்குல தண்ணியை வச்சு ஊத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணியை பிடிச்சு ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிடித்து ஒளி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே அப்துல் அசீஸ் அபுல் ஃபல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கைகளில் இருந்த ஜொக்கை புடுங்கி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை லேசா அப்படி தள்ளி விட்டுட்டு ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவங்க தண்ணி ஊத்துறாங்க. யாரு? அப்துல் அசீஸ் இப்னு அபுல் ஃபல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தண்ணி ஊத்துறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன இவரு ஜொக்கை புடுங்கிட்டு நம்மளை தள்ளி விட்டுட்டாரேன்னு சொல்லி அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அவங்ககிட்ட இருந்து அந்த ஜொக்கை பிடுங்குவதற்காக வேண்டி அனஸ் ரலியல்லாஹு முற்படுறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவரை விட்டுடுங்க, அவர் நமக்கு வேண்டப்பட்டவர், அவர் நமக்கு முக்கியமானவர், அவரை விட்டுடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுமே அனஸ் ரலியல்லாஹு ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. இப்படி ஒரு கனவை அவங்க காண்றாங்க. யாரு? அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்படி ஒரு கனவு காண்றாங்க. இவங்க பகதாதை சார்ந்தவங்க, மிகப்பெரிய இறைநேசர். இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒன்றும் புரியல. மறுநாள் தன்னுடைய ஆசிரியர்களிடத்தில் சென்று இந்த கனவை சொல்லி இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசிரியர்கள் சொல்றாங்க, நீங்க மதீனா ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ போவீங்க, கண்டிப்பா மதீனாவுக்கும் போவீங்க. அங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஜியாரத்து செய்வீர்கள், சலாம் சொல்லுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லது 2 பொருள், இந்த கனவுக்கான பொருள் 2. ஒன்று, ஹஜ் உம்ரா செய்ததன் மூலமாக ரசூலுல்லாஹ்வை ஜியாரத்து செய்வீங்க, அல்லது நீங்கள் இறந்து போய் விடுவீர்கள், இறந்து போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க சந்திப்பீங்க என்று அந்த ஆசிரியர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது போலவே பாருங்க, அடுத்த வருஷமே அவர் ஹஜ்ஜி செஞ்சாரு. ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்த ஒரு 6 வருடங்களில் அவர் இறந்து போய்விட்டார். ஹஜ்ஜி உம்ரா செஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தும் செய்தார். ஒரு 6 வருடங்களில் அவர் இறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி என்று இந்த வரலாறு முன்தகபுல் கலாம் ஃபி தஃப்ஸீர் அஹ்லாம் என்கிற ஒரு நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்திகளை எல்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மஸ்ஜித் நபவியில எப்படி ஜியாரத்து செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு முழுமையாக தெளிவாக வரிசையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஜியாரத்தை அமைத்து கொள்ளுங்கள். அதுபோலவே இந்த தகவல்களை யாரெல்லாம் ஜியாரத்து செய்ய செல்கிறார்களோ, உம்ராவுக்கு போறாங்களோ, ஹஜ்ஜுக்கு போறாங்களோ, அதுபோல இந்தியாவுக்குள்ள உலகத்துல நபிமாருடைய கபறுகளை எல்லாம் ஜியாரத்து செய்ய செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தகவல்களை நீங்க அனுப்பி வையுங்கள். அதன் பகுதியாக அதன் வழியாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் மனதில் இருத்தி கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய ரவுலாவுக்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில்
நம்மையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவனல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.